எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். கிட்டத்தட்ட 2 வாரம் ஈஸியா போயிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு ப்ரோக்ராம். 3வது வாரத்துல இருக்கிறோம் நம்ம. வித்யா மேடம் ஆரோக்கியத்தை பத்தி அழகா கவர் பண்ணாங்க. ஒரு ஐடியா இருக்கும் இப்போ உங்களுக்கு, ஒரு மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா என்னென்னலாம் எதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மன அமைதி கிடைக்குது அப்படின்னா ஒரு கெமிக்கல் சுரக்குது. நம்ம டீட்டெயிலாக ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஐடியா நமக்கு, ஓகே இது பண்ணால் இந்த மாதிரி கெமிக்கல் சுரக்குது, வலி தாங்கிக்கூடிய சக்தி இருக்குது எனக்கு, என்டார்ஃபின்ற கெமிக்கல் சுரக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். எல்லா விஷயங்களும் நம்ம நம்மளோட ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் நமக்கு ஆழமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும், உருவாக்கும். இந்த வாரத்துல நம்ம எல்லாருமே பத்திரிச்சி எப்பவுமே சொல்லுவாரு, கோ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவார். கோ கிரியேட்டர் நம்ம எப்பயுமே ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கின்னு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கின்னு தான் இருக்கிறோம். கான்ஸ்டன்டா எப்பவுமே தொடர்ந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கின்னு தான் இருக்கிறோம். நான் அங்க போகணும், அவரை பார்க்கணும், இல்லை இந்த பொருளை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும். இந்த ஆக்கல்
நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா, ஆக்கல், அழித்தல், காத்தல் இதெல்லாமே என்ன சொல்றோம்? இதெல்லாம் வந்து ஒரு நம்ம கடவுளோட ஒரு தொழில்கள். ஆக்கல், அழித்தல், காத்தல் அப்படின்றது. இந்த 3 விஷயமே நாம பண்ணிட்டு இருக்கிறோம். இது கடவுளோட பண்பு தான். நம்மளோட இது கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். கடவுள்ன்றது வந்து வேற எங்கேயோ இருக்கு. ஸோ இந்த 3 இதுவுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோன் வாங்குறீங்க. வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்குறீங்க. என்ன ஃபோன் வாங்கலாம்? இன்டர்நெட்ல பார்க்குறீங்க. தெரிஞ்சவங்க கிட்ட கேட்குறீங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா? இது வாங்கலாமா? அது வாங்கலாமா? இந்த ஃபோன்ல வந்து என்ன இருக்குது? இவ்வளோ மெமரி கார்டு இருக்குமா? இல்ல என்னென்ன வந்து சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது இந்த ஃபோன்ல. இதெல்லாம் பத்தி தொடர்ந்து ஒரு 2 வாரம் இல்ல 1 மாசம் கூட நீங்க அத பத்தி யோசிக்கிறீங்க. அப்ப நீங்க வெளியில பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விளம்பரம் பார்ப்பீங்க டிவில. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபோன் 10 விஷயம் போயிட்டுருக்கும் விளம்பரம். ஆனா, உங்களுக்கு அந்த ஃபோன் தான் வந்து பட்டுன்னு உங்களுக்கு வந்து உங்க கண்ணுக்கு தெரியும். நீங்க எல்லா இதுவும் பார்க்கலாம். ஒரு கார் வாங்கணும், ஒரு டூ வீலர் வாங்கணும்னா, அவ்ளோ நாள் நீங்க வந்து ரோட்ல டூ வீலர பார்த்துருக்க மாட்டீங்க. அதே வாங்கணும்னு தோணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அப்ப இந்த கலர்ல தான் வாங்கணும். இந்த கலர் நல்லா இருக்கு. வேற எங்கேயோ போவீங்க ஒரு பார்க்லயோ, வேற எங்கேயோ போவீங்க. பார்த்தீங்கன்னா, அந்த டூ வீலர் வரும். ஓ! இந்த கார் தான், அந்த டூ வீலர் தான், அந்த கார் தான் வாங்கணும். ஏற்கனவே அதே தான் போயிட்டு இருக்குது. நீங்க ஒண்ணும் புதுசா வந்து உங்களுக்காக வந்து ஒண்ணும் அந்த டூ வீலரோ, காரோ வாங்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றபோது ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசு வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து அங்க போகுது. இப்போ எந்த ஒரு ஒரு புதுசா ஒரு விஷயம் ஒரு ஃபோன் நீங்க வாங்கும்போது, வாங்கணும்னு தோணும்போது, வாங்குன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன வந்து ஒரு பக்குவமா பார்த்து ஒரு ஒரு பத்திரமா வச்சிருப்பீங்க. ஒரு தூசி பட்டாலோ, இல்ல இதுவாவோ ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப தொடச்சு வைப்பீங்க. ரொம்ப அந்த ஒரு கேர் எடுத்துக்கணும். அந்த ஒரு 2 வாரமோ, 3 வாரமோ, இல்ல 1 மாசமோ. அத பார்த்து பார்த்து நம்ம பண்ணுவோம். ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு முன்னாடி பாருங்க, நம்மளோட கவனம், நம்மளோட நேரம் இது எல்லாத்தையும் அதுக்கு குடுப்போம். அந்த ஃபோன் வந்து நல்லா வந்து பக்காவா வந்து ஒரு ஒரு நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். நம்ம பாக்கெட்ல வைக்கணும், இல்ல வேற எங்கேயோ வைக்கணும்னா கூட பார்த்து வைப்போம். எங்கேயோ ஸ்க்ராட்ச் ஆயிடக்கூடாது. இல்ல வந்து ஏதாவது கீழ கீழ விழுந்துறக்கூடாது. ரொம்ப அப்படியே ஒரு 1 மாசமோ, இல்ல 2 மாசமோ ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபோன் இருக்கும். அது எங்க இருக்குன்னு தெரியாது. அது வேற எங்கேயோ இருக்கும். அது இருக்கிறதே தெரியாது. எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனுக்காக ரொம்ப ரொம்ப அந்த ஃபோன் பக்கத்திலேயே இருக்கும். நம்ம எங்க போனாலும் அந்த ஃபோன கூட தொடர்ந்திருப்போம். அந்த ஃபோனுக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்துக்குவோம். வண்டியும் அப்படிதான். நீங்க புதுசா ஒரு வண்டி வாங்கும்போதும், அந்த வண்டிய வந்து நம்ம தொடச்சு ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்க. ஒரு 3, 4 மாசமோ அப்படி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி வந்து ரொம்ப இதாகும்போது, ஓகே. முன்னாடி இருந்த அதே விதமான ஒரு கவனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு விஷயத்த உருவாக்கும்போது, அந்த ஆக்கல் அப்படின்னும்போது, அதுக்கு நம்ம அதுக்கான நேரம், அதுக்கான உழைப்பு, அதுக்கான என்னவோ அது எல்லாமே நம்ம குடுப்போம். இப்ப ஒரு விஷயத்த உருவாக்கிட்டோம். வாங்கிட்டோம். ஆக்கல். காத்தல். அந்த விஷயத்துக்கு நம்ம தொடர்ந்து கவனம் அப்பப்ப குடுக்குறோம். எப்ப குடுக்குறோம்? அதே மாரி கவனம் குடுத்தோமா முன்னாடி? கிடையாது. ஒரு ஃபோன் இருக்கு. ஓகே. அங்க தான் இருக்கு. இருக்கட்டும். முன்னாடி அப்படி தொடச்சு தொடச்சு பாலிஷா ரொம்ப அப்படியே இருக்கும். இது எல்லா விஷயத்திலும் நீங்க பார்க்கலாம் நீங்க. கல்யாணம் ஆன புதுசுல என்ன அவரு ரொம்ப பார்த்துக்கினாரு. போகும்போதெல்லாம் வந்து கேட்டாரு. எனக்கு புடிச்சதெல்லாம் வாங்கி குடுத்தாரு. 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து கண்டுக்கவே மாட்றாரு. இது எல்லா இதுலயுமே வந்து இருக்கும். அதுக்காக வந்து உங்க மேல அன்போ, இல்ல உங்க மனைவி உங்க மேல அன்பு காட்டலையோ அப்படிலாம் கிடையாது. மனைவி அந்த அன்புன்றது இருக்குது. ஸோ முன்னாடி வந்து இருந்த அன்பும், இப்ப அன்பும் அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. அந்த அன்புன்றது இருக்குது எப்பவுமே. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சண்டை போட்டாலும், எவ்வளோ இது இருந்தாலும், எப்படியா இருந்தாலும் வந்து அந்த ஒரு ஒரு துளியாவது இல்லாம வந்து
நீங்களோ இல்லை அவரோ பேசாமல் இருக்க மாட்டீங்க. எப்படியோ ஏதோ ஒரு இதில் வரும், இன்னும் கொஞ்சம் அந்த டைம் இருக்கும், அவ்வளோதானே தவிர. இப்போ அந்த ஃபோனுக்கு நம்ம கொடுக்குற அந்த அந்த முன்னாடி கொடுத்த அந்த கவனம் வந்து நம்ம நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லை அப்படின்னும் போது, அந்த எப்போ நீங்கள் கவனம் கொடுக்கும்போதோ, கவனம் இல்லா கொஞ்சம் குறைய 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த இதுலேருந்து வெளில போக ஆரம்பிக்கும். ஒரு டைமில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதே பொருளோ இல்லை அதுவோ ஒரு 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு 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 சரியாக கவனம் கொடுக்கறதில்ல. அதாவது வந்து நம்ம ரொம்ப தேவையில்லாத ஃபோட்டோ அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு, அதெல்லாம் சுத்தம் பண்ணி ரொம்ப ரொம்ப அந்த பொருளை பார்த்து பார்த்து உங்களுக்கே தெரியும். அந்த பொருளை ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுருந்தீங்க. அப்பப்போ வந்து அதுக்கு ரெகுலராக மெயின்டெனன்ஸ் கொடுத்தீங்கன்னா, அந்த பொருள் ரொம்ப நாளைக்கு வரும். எப்போ அந்த பொருளுக்கு நீங்கள் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கலையோ, அது வண்டியாகட்டும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கலையோ என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்ல ஏதோ ஒண்ணு பொருள் காலப்போக்குல அது வந்து உடைய ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் வந்து போக ஆரம்பிக்கும். பழசாக ஆக அது இதாக போகும். அப்போ ஒரு 4, 5 வருஷம் ஆனதுக்கப்புறமோ, இல்ல 3 வருஷம் ஆனதுக்கப்புறமோ எனக்கு புது ஃபோன் வேணும். ஸோ, எப்போ உங்க கவனத்தோட இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுதோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருள் அழிய ஆரம்பிக்குது. அதுதான் ஆக்கல், காத்தல், அழித்தல். அந்த ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் எந்த ஒரு பொருளா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 3 ஸ்டேஜ். கிரியேட் பண்றீங்க. ஒரு விஷயத்த உருவாக்குறீங்க. அதுக்கு ஆங்கிலத்தில சஸ்டெயின்ட் அட்டென்ஷன் சொல்லுவாங்க. சஸ்டெயின்ட் அட்டென்ஷன். தொடர்ந்து அதில வந்து கவனம் செலுத்துறது அப்ப. ஸோ, அதுக்கப்புறம் அந்த அட்டென்ஷன் அதுக்கு குடுக்குற கவனம் குறையுது. போக, போக அது பெருசா அந்த கவனமே கிடையாது. அத நீங்க கிளீன் பண்றதில்ல இந்த ஃபோன. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் வந்து பெருசா இதுவே இல்ல. ஓவர் த டைம் வந்து கொஞ்சம் போக, போக அந்த ஃபோன் லைஃப் வந்து குறையுது. இல்லைங்களா? ஸோ, இந்த 3 ஸ்டேஜோட படிநிலைகள் தான் எந்த ஒரு கிரியேஷனா இருந்தாலும், எந்த ஒரு இதுக்கா இருந்தாலும். இப்ப இந்த வாரம் ஃபுல்லா நம்ம வந்து எப்படி அந்த உருவாக்குறது புதுசா நம்மளோட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த உருவாக்க வேண்டிய விஷயங்கள பத்தி நம்ம நெறைய பார்க்க போறோம். எனக்கு புடிச்ச கார் வேணும். எனக்கு புடிச்ச வீடு வேணும். எனக்கு புடிச்ச விஷயங்கள் எனக்குள்ள இந்த வாழ்க்கையில வேணும். எப்படி கொண்டு வர்றது? தியானம் என்பது என்னன்னா, மனச காலி பண்றது. மனதை கடக்கிறது தான் வந்து தியானம். மனசுக்குள்ளே இருக்கிறது வந்து மனிதன். யோகிகளும், ரிஷிகளும் எல்லாரும் வந்து மனத கடக்குறாங்க. ஓ! அவங்கலாம் யோகி, நம்மலாம் கிடையாது அப்படின்னு கிடையாது. நம்மளும் யோகிகள் தான். எப்ப தியானம் பண்ண ஆரம்பிச்சாலே அவங்களும் யோகிகள் ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு கண்ணுக்கே தெரியாம சில விஷயங்கள் உணர்வுக்கே நம்ம புரியாம சில விஷயங்கள் சில நேரத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, கன நேரத்திலயோ இல்ல கணத்துல ஒரு 100த்துல ஒரு டைமையாவது எப்படியாவது அந்த மனச கடந்துர்றோம். மனசுக்கு கீழ இருக்கிறது விலங்குகள். மனசுக்கு கீழ இருக்கிறது விலங்குகள். அதுதான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா? எந்த ஒரு மாடோ எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு ஒரு 3 நாள் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்காது. யோசிக்காது. டெய்லியும் என் மேல லோடு அடிக்கிறாங்க. டெய்லியும் என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். அவர் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 தடவ தூங்குறாரு, 2 தடவ தூங்குறாரு. நான் எங்கேயாவது என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுறாங்களா? அப்படின்னு எதுவும் யோசிக்காது. ஏத்துன லோட இறக்கி தான் வச்சாகணும். அதுக்கு மைண்ட் கீழ இருக்கிறது வேற வழி கிடையாது. மனுஷனுக்கு இப்ப சுதந்திரம் இருக்கு. ஸோ அந்த மைண்டு தாண்டுறதுக்கும் உரிமை இருக்குது. மைண்டு கீழ வாழறதுக்கும் உரிமை இருக்குது. நானும் அதே மாரி விலங்கு மாரியே பொறந்தோம், வளர்ந்தோம், இனப்பெருக்கம் செஞ்சோம். ஓகே. அப்படியே போறோம். அப்படின்ற வாழ்க்கைய வாழறதுக்கும் உரிமை இருக்குது. தன்னோட வாழ்க்கைய வந்து மென்மேலும் மெருகுபடுத்தி நான் இன்னும் வந்து இன்னும் வாழ்க்கையில மேல போகக்கூடிய ஒரு ஆற்றலும், சக்தியும், அந்த எடுத்துக்கக்கூடிய ஒரு உரிமையும் மனுஷனுக்கு இருக்கு. அந்த இடத்துல தான் மனிதனுக்கும், விலங்குக்கும் வேறுபடுறான். ஸோ அந்த ஆக்கல் அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு மனுஷனுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்கக்கூடிய அந்த விலங்குக்கு அந்த இது கிடையாது. யோசிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கு. அதிலயும் குறிப்பிட்டு சொல்லப்போனா நமக்கு வந்து நியோ கார்டெக்ஸ் இந்த புருவ மத்தி மேல இருந்து அப்படியே இந்த தலை ஃபுல்லா கவர் ஆயிருக்குது. வித்யா மேடம் வந்து அந்த ஸ்க்ரீன்ல காமிச்சாங்க. போன வாரத்துல. முதல் வாரத்திலயும் நான் எடுத்திருந்தேன். நியோ கார்டெக்ஸ் அப்படின்றது.
இந்த நியோகார்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தலையில இடது மூளை, வலது மூளை இப்படி பிரிக்கலாம். இந்த இடது மூளை, வலது மூளை பிரிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இடது மூளை வந்து ஃபுல்லாவே லாஜிக்கா யோசிக்கிறது. இது பண்ணா எவ்வளோ வரும்? அது பண்ணா என்ன வரும்? எவ்வளோ நேரத்தில இது நடக்கும்? என்ன அப்படி ஃபுல்லா ஃபுல்லா நமக்கு வந்து யோசிக்கிறது. அத பத்தி ஒரு விஷயத்த பிரிச்சு பார்க்கறது. பிரிச்சு பார்க்கறது. பகுத்து ஆய்வு செய்யும் அந்த மனம். பகுத்து ஆய்வு செய்யற ஒரு விஷயங்கள் எல்லாமே பண்ணும் இடது மூளை. வலது மூளை என்ன பண்ணும்? பிரிச்ச விஷயத்த ஒண்ணா சேர்த்து பார்ப்போம். பாருங்க எப்படி நமக்குள்ள இருக்குன்னு. ஒரு விஷயத்த பிரிச்சு பிரிச்சு எல்லாம் இது என்ன, அது என்ன, இது எவ்வளவு நேரம் ஆகும், அது எவ்வளவு நேரம் ஆகும், அவங்க எவ்வளவு என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே அறிவுபூர்வமா எல்லாமே யோசிக்கிறது இடது மூளை. வலது மூளை என்ன பண்ணும்? அப்படி எல்லாத்தையும் தனித்தனியா இருக்குதா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து பார்க்கும். அதனாலதான் பெரும்பாலான அதாவது ஒரு பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வலது மூளை உணர்வு சார்ந்த பகுதி எல்லா விஷயத்தையும் ஒண்ணா சேர்த்து பார்ப்பாங்க. அவங்க வேற நான் வேற கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். ஆண்களுக்கு வந்து இடது மூளை பெரும்பாலும் பெரும்பாலும் அப்படிதான் கிடையாது. பெரும்பாலும் அவங்களுக்கு இடது மூளை சார்ந்த ஓகே இது பண்ணா எனக்கு அந்த சாரி வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு உணர்வுபூர்வமா எனக்கு அது ஃபீலிங் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குது. அதுவும் அவர் கையில வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கு. வலது மூளை சார்ந்து. அவங்க என்ன யோசிப்பாங்க இடது மூளை சார்ந்து? 1500 ஆகுது சேலை வாங்கலாமா? இதை எப்படி இது பண்றது? நம்ம கிட்ட இவ்வளவு காசு இருக்குது. பர்ஸ்ல இவ்வளவுதான் வச்சிருக்கிறோம். இது பண்ணலாமா? இல்ல போன மாசம் தான் இது வாங்கி கொடுத்தா என்ன ஆகும்? அவங்க வந்து திருப்பி இன்னொரு சேலை கேட்பாங்களா? இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இது அப்படிதான் யோசிப்பாங்க. ஸோ ஸோ இடது மூளை, வலது மூளை. ஸோ இப்ப எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள். நம்மளோட எண்ணங்கள். என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எண்ணங்கள், நம்மளோட உணர்வுகள். நம்மளோட எண்ணங்களும், உணர்வுகளும் தான் நம்மளுடைய வெளி உலக வாழ்க்கைய வடிவமைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி நம்மளோட ஆக்கல், காத்தல், அழித்தல் அப்படின்ற 3 படிநிலைகள்லயும் கிரியேஷன் எந்த இதுவும். நம்மளோட வெளியில இருக்கிற நம்ம கடவுள்களோ, இது எல்லாமே இத பேஸ் பண்ணி தான் அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு தெய்வங்களும், ஒவ்வொரு இதுவும் நமக்கு வந்து கொண்டு வந்தது. நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த கான்செப்ட்ட விட்டுட்டோம். அத நம்ம வெளியில இருக்கிற அந்த விஷயத்த மட்டும் அதுதான் அப்படின்னு எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு வந்து அந்த காலத்துல சொல்லிக் கொடுத்தது வந்து எப்படின்னா, ஓ! இப்படி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டோரி வச்சு சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஒரு கதை வச்சு சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. இல்ல இந்த மாரி அ அது அதுக்குன்னு வந்து ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாரி நம்ம பேசணும். நம்ம ஒவ்வொன்னத்தையுமே நம்ம பார்க்குற கோணத்த நம்ம மாத்தீங்கன்னா, அப்ப தெரியும். ஓ! இவ்ளோ விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கா அப்படின்ட்டு. இப்ப நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, நம்மள எண்ணங்களும், உணர்வுகளும் தான் முக்கியம். நம்மள எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த உலகத்துல நீங்க உருவாக்கணும் அப்படின்னும்போது, சந்தோஷமா, மகிழ்ச்சியா ஒரு விஷயத்த யோசிச்சு அப்படின்னு யோசிக்கும்போது, நம்ம வந்து நம்மளோட எண்ணங்கள் வெளிய போறது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா அப்படி போகும். ஒரு ஃபோன் பண்றீங்க ஒருத்தவங்களுக்கு. டவரே இல்ல உங்ககிட்ட. என்ன ஃபோன் ட்ரை பண்றீங்க அடுத்தவங்களுக்கு. என்ன சொல்லுவாங்க? "ஃபோன் பண்ணீங்களா அவங்களுக்குன்னு?" கேட்டா, "இல்லங்க ஃபோன் டவரே இல்ல. நானும் ட்ரை பண்றேன் கிடைக்கல. போமாட்டேங்குது." போமாட்டேன். ஒரு ஃபோன் சின்ன ஒரு ஃபோன் காலே அப்படின்னும்போது, ஒரு விஷயத்த நீங்க உருவாக்கும்போது அதேதான். நீங்க எப்ப உங்களோட மனநிலை வந்து எண்ணமும், உங்களோட உணர்வுகளும் வந்து ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு இருக்கும். ரொம்ப உயர்ந்த ஒரு எண்ணங்களும், உங்களோட மனநிலை. நீங்க அத இன்னைக்கு பிராக்டிகலா பார்க்க போனீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். ஈவன் டிவில பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எலக்ஷன் ரீசென்ட்டா முடிஞ்சது. எந்த கட்சி எடுத்து பார்த்தாலும், எந்த தலைவர்கள எடுத்து பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க? மக்களின் ஆதரவு அமோகமா இருக்குது. எங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. யார் எடுத்து பார்த்தாலும், எந்த ஒரு கட்சிய பார்த்தாலும், எந்த ஒரு தலைவர் பார்த்தாலும் நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, காமனான ஒரு இது. எனக்கு எங்களோட வெற்றி வாய்ப்பு எல்லாம் எங்களுக்கு தான் இருக்கு. எனக்கு தான் வந்து இந்த மக்களோட ஆதரவு இருக்கு. ஸோ அவங்களோட எண்ணங்களும் அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் அந்த பாசிட்டிவா நீங்க பார்க்கறது. நம்ம வந்து இந்த இடத்துல பொலிட்டிக்கலா போய் டிஸ்கஸ் பண்ணல. பட் அவங்களுடைய எப்படி இருக்கு பாருங்க. நம்மளோட கிரியேட் பண்ற இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா நீங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு மிராக்குலஸா நம்ம யோசிக்கணும். அதாவது இது முடியுமா? இது பண்ணணும் அப்படின்றத விட, இது என்னால நிச்சயமா பண்ண முடியும். 10 நிமிஷத்திலேயே நான் பண்ணி முடிச்சுருவேன்.
ஸோ நம்மளோட வெளிப்பாடு வந்து எப்பயுமே வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபோன் கால் பண்ணுறோம்னா டவர் இல்லைன்னா அவங்களுக்கு போகாது. அதே மாதிரி எனக்கு இங்கே நான் யோசிக்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வேணும் அப்படின்னும்போது நான் யோசிக்கிறது வந்து எங்கே வந்து ஒன்றும் ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்குது வாழ்க்கையில். நியூஸ் எடுத்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வேலை போயிடுச்சுன்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க இப்போல்லாம் வேலையே கிடைக்கிறது இல்லையா, எல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். இப்படியே வந்து உங்களுடைய உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சுற்றி இருக்கிற விஷயங்கள் என்விரான்மெண்ட் உங்கள் சூழ்நிலை எல்லாம் இதே மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை உருவாக்கணும், எனக்கு இந்த மாதிரி வேலை வேணும், எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்னா அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஒண்ணு நடக்காது. நடக்காதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்குது. ரொம்ப டிலே ஆகாது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து தியானம் பண்ணும்போது மனச காலி பண்றோம். மைண்ட காலி பண்றோம். ஏதோ ஒரு வீடு கட்டும்போது நம்ம என்ன பண்றோம்? கம்ப்ளீட்டா வந்து அந்த வீட, அந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன மாரி வீடு வேணுமோ கட்டுறோம். அப்ப தியானம் பண்றது வந்து நம்ம மைண்ட கிளியர் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்மளோட குறிக்கோள், நம்மளோட எண்ணங்கள் என்ன மாரியான இது வேணும் அப்டின்றத போடணும். ஒரு இந்த கிராட்டிட்யூட் செக்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி கிராட்டிட்யூட் செக்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க வந்து எனக்கு இந்த மாரி ஒரு வேலை வேணும். எனக்கு இந்த மாரி என்னோட நாள் இந்த மாரி இருக்கணும். நீங்க சின்ன சின்ன விஷயத்துலருந்து நீங்க வந்து அத வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம்? சின்ன சின்ன விஷயத்துலருந்து அத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய எண்ணங்களும், நம்மளுடைய உணர்வுகளும் தான் நம்மளுடைய வாழ்க்கைய வடிவமைக்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல சார், நீங்க வந்து எனக்கு வந்து நானு இந்த வேலையில இருந்தேன். இந்த நான் வந்து நானு இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த வேலையிலேருந்து என்ன வந்து எடுத்துட்டாங்க. அப்ப என்னோட எண்ணங்கள் தான் வந்து இப்ப வந்து அந்த வேலைய தூக்கிடுச்சா அப்படின்னா, நிச்சயமா ஏதோ ஒரு நாள் வித்யா மேடம் ஒரு நாள் சொன்னாங்க. ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயோ யோசிச்சிருப்பீங்க. அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கேட்டிருப்பீங்க. அங்க வேலைய தூக்கிட்டாங்க. ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா, ஓ! நமக்கும் இந்த மாரி ஆயிடுமோ? நமக்கும் அந்த மாரி ஆயிடுமோ? இது எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலோ யோசிச்சிருப்பீங்க. அத பத்தி கொஞ்ச நாழி போயிருக்கும். உங்களுக்கே தெரியாம அத பத்தி இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருக்கும். ஸோ நம்மளோட எண்ணங்களும், நம்மளுடைய உணர்வுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் ஒருத்தவங்கள பத்தி நீங்க பேசுறீங்க, புறம் பேசுறீங்க. நம்ம சொல்லியிருக்காங்க. எல்லா இதுவும் புதுசா நம்ம ஒண்ணும் பேசுறதுக்குலாம் சொல்றது கிடையாது. புறம் பேசாதீங்கன்னு சொல்றாங்க. புறம் ஆனா பேசுறோம். ஓ! அவங்க பார்த்தீங்களா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரு வந்து இந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம சொல்றோம், அவர்கிட்ட நான் பேசவே இல்ல. நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். நீங்க எப்ப ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து வெளிப்படுத்துறீங்களோ, அந்த மாரி எண்ணங்கள், அந்த மாரியான அனுபவங்கள் தான் உங்கள வந்து நோக்கி வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்க, பேசல அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்களுடைய எண்ணம். வாக்ஷேத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான். வாக்ஷேத்திரம் ரொம்ப முக்கியம். நாம பேசுறது உண்மையா இருக்கா? பயன்பாடா இருக்குதா? ஹானஸ்ட், யூஸ்ஃபுல். ஒரு விஷயம் வந்து நம்ம பேசுறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குதா? மத்தவங்களுக்கு ஏதாவது இதனால ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்ல அது உண்மையா இருக்குதா? ஸோ இந்த ஒரு ஃபில்டர் நம்ம இது பண்ணணும். நம்ம பேசும்போது வந்து ஓகே. அந்த அவேர்னஸ் வந்து இனிஷியலா வராது. நம்ம பேசிருவோம். எப்ப அந்த அவேர்னஸ் அந்த விழிப்புணர்வு வரும்னா, நம்ம தியானம் பண்ண பண்ண அந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும். ஓ! என் மைண்டுக்குள்ள இது ஓடின்னு இருக்குது. தேவையில்லாம எதுக்கு ஓடின்னு இருக்குது இத பத்தி? ஆமா நேத்து நடந்துச்சு. போச்சு முடிஞ்சு போச்சு விடு. எதுக்கு அத பத்தி ஏன் மைண்டுன்ற ஒரு மைண்ட் வந்து ஒரு ரூம் மாரி நீங்க பாத்துங்க. அந்த மைண்டுக்குள்ள அந்த ஒரு ஒரு ரூம்ல எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த நீங்க போட்டுன்னு இருக்கிறீங்க? நல்ல விஷயத்த போடலாமே! 3 நாள் முன்னாடி இருந்த ஒரு ஒரு சாப்பாட்ட வச்சிருந்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்மெல் வரும். அத ஏன் போட்டு வச்சிருக்கீங்க? வெளியில அத பண்றோம். உடனே தூக்கி போட்டுர்றோம். ஆனா மைண்ட்ல அது போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய எண்ணங்களும், நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்க்கைன்னுவாங்க அதுதான். நம்மளுடைய எண்ணங்களும், உணர்வுகளும் ரொம்ப முக்கியம். இத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம், தியானத்துக்கு அப்புறம். யாராவது புதுசா ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒய்ன்னு டைப் பண்ணுங்க. நம்மளோட மெடிடேஷன் போஸ்டர பத்தி நம்ம பார்க்கலாம். அது நம்மளோட ஒரு செக்யூரிட்டி மாரி நம்ம வந்து இருக்கணும், இந்த தியானத்துல. மூக்கு கிட்ட ஒரு செக்யூரிட்டி மாரி இருக்கு வேல பார்க்கணும். ஒரு மூச்சோ ஒரு மூச்சு வந்து உங்கள தாண்டி போயிடக்கூடாது. கண்ண மூடிட்டு மூச்ச கவனிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள தாண்டி அந்த மூச்சு போக்கூடாது. ஒரு செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க, உள்ள யார் வராங்க, போறாங்க ஒவ்வொரு ஆளையும் பார்த்து தான் அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. இல்லன்னா அந்த கேட்ட திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து உங்களோட மூச்ச வந்து நீங்க கவனிக்கணும். உங்கள தாண்டி வந்து அந்த ஒரு ஒரு மூச்சு வந்து போயிடக்கூடாது.
உங்களை கேட்காம, உங்களுக்கு தெரியாம ஏதோ எந்த ஒரு மூச்சும் போயிடக்கூடாது. ஸோ அப்படின்னும் போது கண்ணை மூடின்னு நீங்க மூச்சை மட்டும் கவனிங்க. வேற எந்த ஒரு சிந்தனையுமே நீங்க எண்ணம் இருக்கக்கூடாது. நாளைக்கு பண்ண வேண்டியது, இன்னைக்கு பண்ண வேண்டியது, அந்த பண்ண எந்த இதுவுமே முக்கியமே கிடையாது. ஏன்னா இது உங்களுக்கு இந்த நேரம், இது உங்களுக்கான கொடுக்குற நேரம். ஓகே. சாய் சார்ன்றவர் வந்து பின் பண்ணியிருக்காரு. நம்ம பண்ற தியானம் வந்து ஆனாபான சதி தியானம், மூச்சு விழிப்புணர்வு தியானம். கண்களை மூடிக்கின்னு கையை ஒன்னோட ஒன்று அப்படி கோத்துக்கின்னு காலை கிராஸ் அப்படி வச்சுக்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் நான். உங்க ஸ்கிரீன்ல தெரிகிற மாதிரி கண்ணை மூடிட்டு கையை கோத்துட்டு காலை கிராஸாக அப்படி சேரில் உட்காந்துக்கிறீங்க, சோஃபாவில் உட்காந்துக்கலாம், இல்லை கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை தரையில் உட்காந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சமணம் போட்டு நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சமணம் போட்டு உட்காந்துக்கணும். இவ்வளோதான். கையை மடி மேலே வச்சுக்கணும். கண்ணை திறக்கவே கூடாது. வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் உட்காந்துட்டீங்க, கண்ணை மூடிட்டு கையை கோத்துட்டு இந்த மாதிரி உட்காந்துறீங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? மூச்சை கவனிக்கணும். எப்படி கவனிக்கிறது? இந்த நுனி மூக்குல இருந்து இந்த இந்த நுனி மூக்குல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த நாசி துவாரம் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து புருவ மத்தியில இருந்து ஏதாவது ஒரு இடத்த எடுத்துட்டு அந்த மூச்சு வரத போத மட்டும் கவனிக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. புருவ மத்தியில தான் கவனிக்கணும் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு இடம் இந்த இடத்துல கூட கவனிக்கலாம். மூச்சு வருது போகுது. ஏதோ ஒன்று கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வருது போகுது. அந்த மூச்சு வரது போத கவனிக்கணும். போகுது வருது. திடீர்னு உங்களோட கவனம் அப்படி போயிட்டு மூச்சு வந்துட்டே இருக்குது. நீங்க கவனிக்கிறீங்க. திடீர்னு உங்களோட கவனம் வேற எங்கேயோ ஓடுது. நேத்து நடந்ததோ, முந்தா நேத்து நடந்ததோ, இல்ல இன்னைக்கு நடக்க போற விஷயங்களை பத்தி யோசிக்கிறது. இல்ல இந்த செஷன் எப்போ முடியும்? உண்மையாலுமே நான் மூச்சு கவனிக்கிறேன்னா, இல்ல இந்த சவுண்ட் அதிகமா இருக்குது. இல்ல எனக்கு மியூசிக் கேட்கல. ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒண்ணு போகுது. அப்ப எப்பலாம் யோசிக்கிறீங்கன்னு தோணுதோ, அப்பலாம் நீங்க கவனத்த மூச்சு கொண்டு வாங்க. திருப்பி வெளில போகுது, திருப்பி கொண்டு வாங்க. திருப்பி வெளில போகுது, கொண்டு வாங்க. இவ்வளவுதான் வேலை. விக்ரமாதித்தனுக்கும் வேதாளம் இதேதான். எப்பப்பலாம் வேதாளம் பறந்து போகுதோ, முருங்கை மரத்துல ஏறிக்குதோ, திருப்பி போயிட்டு கூட்டின்னு வந்து வச்சுக்குவார். இதுதான். நம்ம விக்ரமாதித்தன் மாதிரி நம்ம இந்த தியானத்துல இருக்கோம். இந்த தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா முடிக்கும்போது நானே சொல்லுவேன். அப்ப கையை எடுத்து கண்ணில் வச்சுக்கின்னு நீங்க உங்களுடைய 5 வினாடிகள் அதுக்கப்புறம் கண்ணை திறக்கிறீங்க. கண்ணாடிலாம் போட்டிருந்தீங்கன்னா கண்ணாடி எடுத்துங்க. இதை பண்றதுக்கு முன்னாடி இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால், அதாவது ஹார்ட் எலிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சி பண்ணுவோம். இது உங்க ஒரு கையோ 2 கையோ உங்களோட இதயத்து மேல வச்சுட்டு மூச்சை ரிலாக்ஸா எடுத்து விடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மூச்சை வந்து கவனத்தை வந்து உங்களோட இதயம் துடிக்கிறத வந்து உணர ஆரம்பிக்கிறீங்க. அதுல கவனம் செலுத்துறீங்க. அப்ப உங்களுக்கு சந்தோஷமா நடந்த விஷயம், வாழ்க்கையில் நடந்த நிறைய சந்தோஷம், நேத்து நடந்த விஷயம், முந்தா நேத்து நடந்த விஷயம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், இல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயம். நீங்க உங்க எப்ப நேரத்த வந்து ரொம்ப சந்தோஷமா நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது, இத குழந்தைங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணது, இந்த மாரி எந்த ஒரு விஷயத்த திருப்பி அத ரீகால் பண்ணுங்க. அதிலேயே உங்களோட எண்ணத்த செலுத்துங்க. ஸோ இது ஒரு 3, 4 நிமிஷம் இருக்கும். என்னோட கைடன்ஸ் இருக்கும். மியூசிக் ப்ளே ஆகும். எக்காரணத்த கொண்டும் உங்களுடைய கண்ண மட்டும் திறக்காதீங்க. செய்யும்போது ஏதோ ஒரு சிந்தனை வருது, ஏதோ திருப்பி எங்கேயோ போயிடுறீங்க அப்படின்னா, திருப்பி கன்டின்யூ பண்ணுங்க அப்படியே. எதுல விட்டீங்களோ அதுல வந்து கன்டின்யூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நாம தியானத்துக்கு போகலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. கண்ண மூடிக்கங்க. முடிஞ்சா உங்களோட ரூம் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் லைட் பண்ணிக்கங்க. ஸோ தியானம் ஆழமா போகுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கண்களை மூடிக்கொண்டு உங்கள் உடலை தளர்த்திக் கொள்ளுங்கள். ரிலாக்ஸ் யுவர் பாடி ஃப்ரம் ஹெட் டு டோ. உங்கள் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்கள் ஒவ்வொரு உடல் பகுதியையும் தளர்த்திக் கொள்ளுங்கள். எங்கேயாவது இறுக்கம் இருந்துச்சுன்னா, இறுக்கம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸா மூச்சை விட்டு
ரிலாக்ஸ் பண்ணிங்க அந்த இடத்துல. அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது நமது இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்பும் இந்த செயல்முறைக்கு செல்லலாம். கண்களை மூடிக்கொண்டு கைகளை உங்கள் இதயத்தின் மீது வையுங்கள். சீரான ஆழமான மூச்சை இழுத்து விடுங்கள். மூச்சை இழுத்து விடுங்கள். ஆழமாக மெதுவாக. இப்பொழுது உங்கள் கவனத்தை உங்கள் மூச்சின் மீது வையுங்கள். அதே சமயம் உங்கள் இதய துடிப்பின் மீது இருக்கட்டும். உங்கள் இதயம் துடிப்பதை நீங்கள் உணருங்கள். உங்கள் கவனம் இதயத்தின் மீது வையுங்கள். இதயம் அன்பு என்னும் இந்த உணர்வுகளால் ஆனது. உங்கள் இதய துடிப்பை உணருங்கள். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணத்தை நினைவு கூறுங்கள். வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான உணர்வு தரக்கூடிய நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துங்கள். அந்த தருணத்தில் உங்கள் மனதை செலுத்துங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக உணரும் அந்த தருணத்தை மனம் தருணத்தை நினைவு கூர்ந்து அதிலே உங்கள் மனதை செலுத்துங்கள். இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுடன் இணைக்கும் ஒரு பாலம் நமது இதயம். மகிழ்ச்சியான மனநிலையில் உங்கள் மனதை இருக்கட்டும். உங்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புவதை நீங்கள் உணரலாம். அன்பு நண்பர்களே,
ஆசன்களில் நாம் இப்பொழுது ஆனாபானாசதி என்னும் இந்த தியானத்திற்கு செல்வோம். கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்துக் கொண்டு உங்கள் இயல்பான இயற்கையான உங்கள் மூச்சை கவனியுங்கள். இது உங்களுக்கான நேரம். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. மூச்சை மட்டும் கவனியுங்கள்.
மூச்சை மட்டும் கவனியுங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. மனதில் எண்ணங்கள் தோன்றுவது இயற்கைதான். எப்பொழுதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று தெரிகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் கவனத்தை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள்.
மூச்சை கவனிக்க கவனிக்க நமது மனம் வெற்றிடமாக மாறத் தொடங்கும்.
இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு உங்களை இணைவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள். இந்த பிரபஞ்ச ஆற்றல் அளப்பரியது, எல்லையற்றது. மூச்சை மட்டும் கவனியுங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. உங்களை மறந்து விடுங்கள். உங்கள் கடந்த காலத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் மறந்து விடுங்கள். மூச்சை மட்டும் கவனியுங்கள்.
நண்பர்களே, நாம் இப்பொழுது நன்றியை கூறும் தருணத்திற்கு வந்துள்ளோம். இந்த அழகிய பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். இதயபூர்வமாக உங்கள் நன்றியை அவர்களிடம் கூறுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர், ஆசிரியர்கள், ஆசான்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்வில் அறிவை மேம்பட பெரிதும் உதவியுள்ளார். உங்கள் நன்றியை செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரதிபலிப்பாக விளங்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்களோடு பணிபுரிபவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணக்கமாக வாழும் விலங்குகள், பறவைகள், மீன்கள், செடி, கொடிகள், மரங்கள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நம்மோடு இந்த உலகை பகிர்ந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை மென்மேலும் அழகுபடுத்துகின்றன. அரசியலமைப்பு, சமூகம், அரசாங்கம், உங்களுக்கு உதவும் பொருள்கள், உங்களுடைய வாழ்க்கையை எளிதாக்க உதவும் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். இறுதியாக உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்வை மேம்படுத்த இந்த தியானம் மேற்கொண்டதற்கு உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். இந்த தியானம் மேற்கொண்ட ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் உடலுக்கு நன்றியை கூறுங்கள். இந்த தியானம் எப்படி இருந்தது? எங்கு சென்றீர்கள்? என்ன கண்டீர்கள்? என்ன மாதிரி அனுபவங்கள் வந்தது என்று ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக உங்கள் கைகளை எடுத்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். மெதுவாக கண்களை திறந்து கொண்டு இந்த உலகத்திற்கு வாருங்கள். புன்சிரிப்போடு இந்த உலகத்திற்கு வாருங்கள். இந்த நாளை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள தயாராகுங்கள்.
அற்புதமான ஒரு தியானமா அமைஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே. நம்ம இந்த வாரம் தியானத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். நம்மளுடைய எண்ணங்களும், உணர்வுகள் தான் நம்மளோட வாழ்க்கையை வடிவமைக்குதுன்னு. இதுதான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு தத்துவமே நமக்கு. நம்மளோட கோட்பாடு வந்து முதல் கோட்பாடு எந்த ஒரு விஷயத்தை உருவாக்குறதுலயும் வந்து முதல் கோட்பாடு, அடிப்படையான ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா, அவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிரியேட் அவர் அவுட்டர் ரியாலிட்டி ஆங்கிலத்துல. தமிழ்ல நமது எண்ணங்களும், நமது வெளி உலகை வந்து வடிவமைக்கிறது வந்து நமது எண்ணங்களும், உணர்வுகளும் தான். இத எப்பயுமே ரொம்ப ரொம்ப நீங்க ஸ்ட்ராங்கா அத ஞாபகத்துல வச்சுக்கங்க. நீல் போர் அதாவது இவர் வந்து ஒரு குவாண்டம் பிசிஸ்ட், அதாவது குவாண்டம் இயற்பியாளர். இவர் அப்பவே என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஆங்கிலத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, "எவ்ரிதிங் வி கால் ரியல் இஸ் மேட் அப் ஆஃப் திங்ஸ் தட் கேனாட் பி ரிகார்டட் ஆஸ் ரியல்." அதாவது எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து உண்மை அப்படின்னு நீங்க நம்புறீங்களோ, அதெல்லாம் வந்து உண்மையா அந்த விஷயம் கிடையாது அப்படின்றாரு. இப்ப உதாரணத்துக்கு, என் கையில வந்து இதான் ஃபோன் அப்படின்னு இருக்குது. நான் இது ஃபோன் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னா, உண்மை சொல்லப்போனா அவரோட இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபோனு, இந்த ஃபோன்ல வந்து இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு சாலிடு, ஒரு திடப்பொருள் அப்படின்ற மாரி நம்ம நம்புறோம். இந்த ஃபோன ஒரு திடப்பொருள் அப்படின்னு நம்புறோம். நீல் போர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு திடப்பொருளே கிடையாது அப்படின்றாரு. அத எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த இந்த ஃபோன உருவாக்குறதுக்கு சில மெட்டல்ஸ், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். கரெக்ட்டுங்களா? சில மெட்டல்ஸ், சில தாது பொருட்கள், சில பொருட்கள்லாம் தேவைப்படும் இந்த ஃபோன உருவாக்குறதுக்கு. விதவிதமான தாது பொருட்கள் தேவைப்படும். அயர்னு, இரும்பு, இல்ல ஸ்டீலு, இல்ல வந்து வேற விதமான தாது பொருட்கள் தேவைப்படும். அடிப்படையில ஒவ்வொரு பொருளும் வந்து தாது பொருளும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அணுக்களால் ஆனது தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஒரு உடம்பு, ஒரு உடல் அப்படின்றது நமக்கு தெரியுது. நம்மளோட உடம்ப சும்மா ஒரு சிம்பிளா அந்த கைய எடுத்து போய் நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இது நம்ம மைக்ரோஸ்கோப்ல என்ன தெரியும்? இந்த நம்ம கண்களால பார்க்க முடியாத விஷயங்கள். அதாவது நம்ம இந்த கண்களால பார்க்க முடியாத விஷயங்கள ரொம்ப ஆழமா உள்ளுக்குள்ள ஒரு நுணுக்கமா பார்க்க முடியும். இந்த செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். இப்ப எந்த ஒரு பொருளும் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, சில தாது பொருட்களால் ஆனது, சில அ அ சில பொருட்களால் ஆனது. இரும்பு அப்படின்னு வச்சுக்கங்க. இரும்பு, பிளாஸ்டிக்ன்னு. இப்ப இந்த இரும்புன்றது வந்து அயன் அப்படின்ற இரும்பு வந்து திருப்பி நீங்க வந்து உள்ள போனீங்க அப்படின்னா, அணுக்களால் ஆனது. இரும்புன்ற ஒரு அ இரும்பு வந்து சில அணுக்களால் ஆனது. அதே மாரி அந்த அணுவுக்குள்ள ஒரே ஒரு அணுவ எடுத்து உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வெளியில பார்க்கறதுக்கு ஃபோன். இந்த ஃபோன பிரிச்சா ஒரு ஒரு பார்ட்டா கழட்டுறோம். ஒரு ஒரு பார்ட்டா கழட்டுறோம். ஒரு ஒரு பார்ட்டா கழட்டி ஒவ்வொன்னா பார்க்கும்போது, அந்த ஒரு பார்ட்ட எடுத்துட்டு, அந்த ஒரு பார்ட்ட திருப்பி மைக்ரோஸ்கோப்ல வச்சு உள்ள ஆழமா போக போக பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆட்டம்ஸ் அதாவது அணுக்களால் ஆனது. அந்த ஒரு அணுவுக்குள்ள போய் பார்த்தாங்க, என்னதான் இருக்குதுன்னு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா,
நீங்க அத வந்து இப்படி கூட நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். வெளியில பார்க்கும்போது ஒரு வீடு. அந்த ஒரு வீட ஒரு 4 ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. முதல்ல வெளியில பார்க்கும்போது ஒரு வீடு. உள்ள அடுத்து பார்க்குறோம். ஒரு ரூம். அந்த ஒரு ரூமுக்குள்ள என்ன இருக்குது? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு 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 எலமெண்ட் அதாவது தாதுப் பொருள எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்குள்ள ஒரு அணுக்களால் ஆனது. அந்த ஒரு அணுக்குள்ள போய் பார்க்குறாங்க. என்னதான் இருக்குன்னு. அந்த அணுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, 99.99 ஒரு 999 99.999 அந்த மாரி ஒரு 13 9 போட்டுங்க புள்ளிக்கு அப்புறம். அவ்வளவு சதவிகிதம் வந்து எம்ப்டியா தான் இருக்குது. காலியா தான் இருக்குது. ஒரு அணுக்குள்ள. ஸோ, இப்ப இந்த ஃபோன் அப்படியே நான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இந்த புள்ளி, 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 புள்ளியா வந்து ஒரு 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 அணுக்கள். சின்ன, 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 சின்ன சின்னதா இந்த மாரி ஒரு 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 சின்ன பகுதி எடுத்தோம்னா, இந்த மாரி ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்படியே வந்து ஃபுல்லா அணுக்களால் ஆனது. இந்த ஃபோன் மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல நீங்க பார்க்குற எல்லா விஷயங்களும் சரிதான். இந்த சட்டையா இருக்கட்டும், இல்லை இந்த அ மொ இந்த பண்ற Zoomல பார்க்குற விஷயங்களா இருக்கட்டும், நீங்க டச் பண்ணி ஃபீல் நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எது உண்மையாலுமே ரியல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, எது எதெல்லாம் நம்மளால டச் பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. இப்ப இந்த இந்த ஃபோன் என்னால டச் பண்ண முடியுது. இந்த ஃபோன வந்து என்னால உணர்வு இந்த தொடு உணர்வு என்னால இத தொடும்போது எனக்கு ஒரு உணர்வு வந்து இருக்கு. ஸோ இதுதான் உன் வாழ்க்கையில உண்மை அப்படின்னு நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம். ஒரு வண்டி எடுக்கிறோம், ஒரு வண்டி தொடுறோம், ஒரு இத தொடுறோம், ஒரு பொருள தொடுறோம், ஒரு பாத்திரமோ, இல்ல எதுவோ எத நீங்க தொட்டாலும், எது வந்து நீங்க தொடறீங்களோ, எத வந்து நீங்க வந்து உணர முடியுதோ, அதுதான் இந்த உலகத்துல உண்மைன்னு நெனைக்கிறோம். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது அப்டின்றாரு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அணுக்களால் ஆனது. ஒவ்வொன்னும் ஒரு அணுக்களால் ஆனது. ஸோ இப்ப இந்த ஒரு வீடுன்றது ஒரு செங்கல்லால் ஆனதுன்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? ஒரு வீடு, ஒரு செங்கல் ஒவ்வொரு செங்கல்லா வச்சு தான் அந்த வீடு கட்டுறாங்க. ஒவ்வொரு செங்கல்லா வச்சு தான் இந்த வீடு கட்டுறாங்க. அதே மாரி தான் எந்த ஒரு பொருள் எடுத்துக்கினாலும், அது அணுக்களால் ஆனது. அந்த ஒவ்வொரு அணுக்குள்ளயும் போய் பார்த்தீங்க அப்டின்னா, உள்ள போய் பார்த்தீங்கன்னா, 99.999 13% வந்து எம்ப்டி காலியா தான் இருக்குது. அப்ப என்னதான் இருக்கு? காலின்னா என்ன அர்த்தம்? ஆற்றல். ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 99.99% வந்து காலியா தான் இருக்குன்னா, அப்ப மீதி ஏதோ ஒண்ணு இருக்குது. அது ஏதோ ஒண்ணு 0.0000000 அதே மாரி 13 போட்டுங்க 1. ஏதோ ஒரு அதுதான் வெயிட். அப்டின்னா என்னன்னா, அதுதான் அந்த எலக்ட்ரான், புரோட்டான் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப நம்ம உடம்புல வந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 ட்ரில்லியன் அதாவது கோடானு கோடி செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லுமே வந்து ஒவ்வொரு அணுக்கள் சில அணுக்களால் ஆனது அப்படின்னு பார்க்க போனா, ஒரு செல்லுக்குள்ள அப்படி பார்க்க போனீங்கன்னா, நம்ம உடம்பு ஃபுல்லா வந்து காலியா தான் இருக்கும். ஃபுல்லா ஆற்றல் தான். வெயிட் கிடையாது. அந்த ஆற்றல் தான் வெயிட் மாரி நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ அததான் அவரு என்ன சொல்றாரு, நீங்க எந்த இதுன்னு கிடையாது. நீங்க எந்த ஒரு பொருள் எடுத்துக்கினாலும், அதெல்லாம் ஆற்றலால் ஆனது. வைப்ரேஷன் ஆயிட்டே இருக்குது. அந்த அணு வந்து வைப்ரேட் ஆயிட்டே இருக்குது. ஒரு ஒரு இதுல. நம்மளோட பார்வைக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இப்படி ஒரு 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 நிலையான தன்மையா இருக்கிற மாரி தெரியுது. ஆனா, கொஞ்சமா இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இப்படி கை அசைது வந்து, கொஞ்சம் ரொம்ப தூரத்துலருந்து பார்த்தீங்கன்னா, கை அசையறதே தெரியாது. இப்படி ஒரே இதுல இருக்கிற மாரி தான் தெரியும். கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும், நமக்கு கை இப்படி அசையுதுன்றது. அதே மாரி தான், நம்மளுடைய எந்த ஒரு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் இந்த மாரி அசைஞ்சுன்னு தான் இருக்குது. எவ்வளோ வேகத்துல அசையுதோ, இப்ப நீங்க வந்து ஃபேன் வந்து போடுறீங்க. ஃபேன் சுத்துது. ஃபேன் ஒண்ணுமே சுத்தாதம்போது அந்தோட ஃபேனோட விங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெக்கைகள். உங்களால பார்க்க முடியும். இதே ஃபேன் ஓடம்போது நீங்க வந்து அத பார்க்க முடியாது. ஃபேன் வேகமா ஓடும்போது பார்க்க முடியாது. ரெக்கைகள் எங்க இருக்குன்றது பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு பொருள்களும் இப்படியே வைப்ரேஷன் ஆயிட்டே இருக்குது ஒவ்வொரு அணுக்களும். அது அந்த எந்த அளவுக்கு அதோட அலைவரிசை இருக்குதோ, அந்த அளவுக்கு அத வந்து நீங்க அத திடப்பொருளா பார்க்குறீங்க. இல்ல திடப்பொருள் இல்லாம பார்க்குறீங்க. ஒரு திடப்பொருளா நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அணுக்கள் வந்து அசைறது வந்து ரொம்ப கம்மியா அசையுது. பொறுமையா அசையுதுன்னும்போது, அது இப்போ ஒரு பொருள் அப்படியே நீங்க வந்து இப்படி இந்த ஃபோன் அப்படியே இருக்குது. இப்ப பார்க்குறது அப்படியே தான் இருக்குது. இதுல எந்த ஒரு அசைவும் இல்ல. என்னன்னா, அப்ப அந்த அளவுக்கு மைன்யூட்டா இதோட ஆட்டம்ஸ் அதாவது அணுக்கள் வந்து அசைஞ்சுன்னு இருக்குது. ஆனா நம்மளா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கண்ணுக்கு இது திடப்பொருள் மாரி, ஒரே இடத்துல இருக்கிற மாரி நமக்கு தெரியுது. ஏன்னா, அந்த இடத்துல அந்த இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அசைஞ்சுட்டே இருக்குது எல்லாமே.
நம்ம உடம்புமே அப்படிதான். நமக்கு சில உடல் உபாதைகள் வர்றது, சில உடல்ல ஒரு பகுதி வந்து சில விஷயங்கள் வந்து ஒத்துப்போகல, சில இது இருக்குன்னா, அந்த இடத்துல இருக்கிற அணுக்கள் வந்து வேற விதமா வேற விதமா வந்து அந்த வைப்ரேஷன் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு வீடு இருக்குது. ஒரு வீட்டுல வந்து 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 பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 10 பேருமே வந்து ஒண்ணா இருந்து, அவங்களுடைய எண்ணங்களும், உணர்வுகளும் ஒண்ணா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடே வந்து ஒரு வந்து ஒரு ஒத்துழைப்பு அ ஒற்றுமையா இருப்பாங்க, அந்த வீட்ல. ஒருத்தவங்க என்ன சொல்றாங்களோ, அடுத்தவங்களும் அத கேட்கறாங்க. இல்ல அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்களோட இத காது குடுத்து கேட்கறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி, எல்லாம் அந்த மாரி ஒரு 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 குடும்பம் அந்த மாரி இருக்கும்போது, அந்த குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒருத்தவங்களோட ஒருத்தவங்களோ ஒற்றுமையா இருப்பாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னாலும், எல்லாமே ஒண்ணா உட்கார்ந்து அப்படியே ஒரு 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 அந்த 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 ஆற்றல் பன்மடங்கா இருக்கும். இதே இப்படி எடுத்துக்கங்க. அந்த வீட்ல வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சைட்ல இருக்கிறாங்க. ஒரு 3 பேர் ஒரு குரூப் இருக்கிறாங்க. இன்னொரு 3 பேர் ஒரு குரூப் இருக்கிறாங்க. இன்னும் 2 பேர் ஒரு குரூப் இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்துல அதுல யோசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அந்த இதுவே கிடையாது. ஒற்றுமை கிடையாதுன்னா, இதே மாரி தான் நம்ம உடல்ல இருக்கிறதும். நம்ம உடம்புல ஒரு சில பகுதியில இருக்கிறது வந்து அணுக்கள் வந்து சரியா வந்து அந்த எல்லாமே ஒத்துழைப்போட இல்லாம இருக்குது அப்படின்னும்போது, ஒரு சில பகுதி வந்து சரியா இல்ல அப்படின்னும்போது, அந்த இடத்துல நமக்கு அந்த அணுக்கள் வந்து சரியான ஒரு வைப்ரேஷன் இல்லன்னும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து அ உடல் உபாதைகள்லாம் வருதுன்னு அர்த்தம். ஸோ, திருப்பி அந்த பாயிண்ட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க பார்க்கறது இருந்தாலும், எல்லாமே வந்து நீங்க இதெல்லாம் சாலிடு திடப்பொருள் அப்படின்னு நெனச்சுக்கிறீங்க. அது திடப்பொருள் கிடையாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த உலகம்ன்றது ஒரு நிச்சயத்தன்மையற்ற உலகம் அப்படின்றாரு. இந்த குவாண்டம் பிசிக்ஸ் அதாவது குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுதுன்னா, 3 கோட்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து குறைந்த பொருள், நம்ம திடமான பொருள் கிடையாது. நம்ம வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப 100% ஒரு 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 99.99 வந்து ரவுண்ட் அப் பண்றோம்னு வச்சுக்கங்க. எவ்வளோ ரவுண்ட் அப் பண்ணுவோம்? 100ஆ ரவுண்ட் அப் பண்ணுவோம். அப்ப கிட்டத்தட்ட நம்ம வந்து வெயிட்டே கிடையாது. நீங்க வெயிட் மிஷின்ல போயிட்டு நான் இன்னைக்கு 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ, 80 கிலோ 80 கிலோன்றது என்னது? நம்மளுடைய ஆற்றல் தான். உண்மை சொல்லப்போனா நம்மளோட வெயிட் அது கிடையாது. நம்மளுடைய அணுக்கள் வந்து போட்டு வெயிட் எடுத்தீங்கன்னா 1% கூட கிடையாது. 100 கிலோ இருக்குன்னு வச்சுக்கங்க. 100ல 1 கிலோ கூட உங்களோட ஆக்சுவல் வெயிட் கிடையாது. 1 கிலோ கூட கிடையாது. 1 கிலோவுக்கும் கம்மி. 1 கிலோவும் அது வந்து சுத்தமா கிடையாது. 0.00 தான். அப்ப 99.99% உங்களோட வெயிட்டே கிடையாது அது. அப்ப என்னதான் உங்களோட இது அப்ப என்னதான் இருக்கு அப்டின்னா, அது ஃபுல்லாவே ஆற்றல். உங்களுடைய நம்ம அப்ப நம்மன்னு கிடையாது. நம்மளோட உடல் நம்மளோட இது மட்டும் கிடையாது. நீங்க வந்து எந்த ஒரு வெயிட் நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட் போறீங்க, ஒரு வெயிட் போடுறீங்க, ஒரு இது போடுறீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் தான். எல்லாமே ஆற்றல் தான். அது வந்து இல்லையே என்னால வந்து நான் டச் பண்றேனே, அது வெயிட் ஃபீல் பண்றேனே அப்படின்னு கிடையாது. அந்த ஃபீல் பண்றது கூட வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள அந்த ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல தான் நீங்க வந்து அந்த வெயிட் அப்படின்றது மாரி நீங்க ஃபீல் பண்றீங்க. உண்மை பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 கிலோவுக்கு சர்க்கரை வாங்குறீங்க, சுகர் வாங்குறீங்க அப்படின்னா, 3 கிலோவ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஃபுல்லாவே ஆற்றல் தான். அது ஒரு ஆற்றல். எனர்ஜி. மத்தபடி அதோட உண்மையான எவ்வளோ வெயிட் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. உலகத்தில எல்லாமே அப்படிதான். ஸோ, நம்ம வந்து திடமான வந்து குறைந்த பொருள், அதாவது நம்ம திடமான பொருள் கிடையாது. நம்பர் 1. நம்ம ஆற்றல்களால் ஆனவர்கள். இது நம்பர் 1. நம் அதாவது வி ஆர் அன்லிமிட்டட் பாசிபிலிட்டீஸ் அண்ட் பொட்டன்ஷியல். நம்ம கிட்ட வந்து எல்லையற்ற சாத்தியங்களும், நம்மகிட்ட திறமையும் நம்மட்ட இருக்குது. அது என்ன எல்லையற்ற சாத்தியங்கள்?
எல்லையற்ற சாத்தியங்கள் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம உங்களுக்கு 3 நாள் லீவ் கிடைக்குது. இந்த 3 நாள் லீவ்ல நீங்க என்னென்னலாம் பண்ணலாம்? என்னென்னலாம் பண்ணலாம்? இதுதான் பண்ண முடியும்னு ஏதோ ஒரு லிமிட் இருக்குதுங்களா? இந்த 3 நாள் லீவ் இருக்கு. இந்த 3 நாள்ல இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஏதாவது லிமிட் இருக்குதா? இல்ல இந்தந்த இடத்துக்கு தான் போலாம். இந்த இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஏதாவது லிமிட் இருக்குதா? நீங்க நினைச்சா ஊட்டிக்கு போகலாம். இல்ல வீட்ல உட்காந்துன்னு டைம் மெடிடேஷன் பண்ணலாம். இல்ல நான் ஏதாவது நியர்பை ஏதாவது வந்து ஒரு பீச்சோ, இல்ல ஏதோ ஒரு மலை சார்ந்த பகுதியோ, ஏதோ ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துக்கு போயிட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்ல ஏதாவது வந்து ஒரு ஒரு தன்னார்வ தொண்டோட சேர்ந்து நீங்க ஒரு ஒரு 1 மணி நேரமோ, இல்ல 1 நாளோ, இல்ல 3 நாளோ ஏதோ ஒண்ணு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்ல உங்கள வேலை சார்ந்த விஷயங்கள உட்காந்து பண்ணலாம். இல்ல நீங்க வந்து உட்காந்து எதுவுமே பண்ணாம சும்மா டிவி முன்னாடி உட்காந்து கூட இருக்கலாம். எல்லாமே பண்ணலாம். ஏதாவது இதுதான் பண்ண முடியும்னு கிடையாது. எல்லா பாசிபிலிட்டியான விஷயங்களும் இருக்குது. அப்ப நம்ம கிட்ட என்ன வேணா பண்ணலாம். நம்ம என்ன வேணா பண்ணக்கூடிய திறமை நம்மகிட்ட இருக்கு. அந்த பொட்டன்ஷியல் நம்மகிட்ட இருக்குது. நம்ம என்ன வேணா பண்ணலாம். இதுதான் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. நடராஜன் சார் கூட போயிட்டு, ஓகே நான் இன்னைக்கு வந்து ஒரு மீட் பண்ணலாம் அப்படின்றதும் உங்களோட இது இருக்கு. ஜெகதீஸ்வரி மேடம் கிட்ட கால் பண்ணி, ஓகே மேடம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களோட அனுபவங்கள சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதும் உங்ககிட்ட இருக்குது. இல்ல நான் யாருக்கும் ஃபோன் பேச மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன். சரி ஓகே நான் வந்து வெறும் WhatsAppல என்ன போயிட்டு இருக்குது செஷன் அப்படின்றத பார்க்கறதும் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. இத சூஸ் பண்றதெல்லாம் யாரு? நீங்க தான். இந்த சாய்ஸ சூஸ் பண்றதெல்லாம் யாரு? ஜோஷி சார் கிட்ட ஃபோன் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு சூஸ் பண்றதும் நீங்க தான். இல்ல நான் இன்னைக்கு உட்கார்ந்து செஷன வந்து ஓகே நான் இன்னைக்கு மெடிடேஷன் ஓகே ஒரு புக் உட்கார்ந்து படிக்கலாம். இல்ல மெடிடேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சாய்ஸ் எடுக்கிறதும் நீங்க தான். எல்லாமே சாய்ஸ் நீங்க தான். இதுதான் பண்ண முடியும், இதுதான் செய்ய முடியும், இதுதான் கிடையாது அப்படி கிடையாது. எல்லாமே உண்டு. இது அதனால அன்லிமிட்டட் பாசிபிலிட்டீஸ் எல்லையற்ற சாத்தியங்கள் நம்மகிட்ட இருக்குது. நம்ம என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா நினைக்கலாம். இப்ப ஒரு கடவுள் இல்ல என்ன ஒரு நம்ம என்ன சொல்றோம், அவரால என்ன வேணா பண்ண முடியும். எல்லாமே இருக்கு. அவரால நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். அப்படின்ற ஒரு 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 அம்சம் இருக்குதுல்ல. கடவுள் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? நம்மளால ஒண்ணும் முடியாது. அவ்வளோலாம் இவ்வளோ பண்ண முடியாது. ஆனா அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். சொல்ல பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. அந்த அந்த கடவுள் அப்படின்ற அந்த ஸ்தானம் என்னென்னலாம் இருக்கோ, அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அதனால தான் பத்ரிஜி டியர் காட்ஸ், டியர் கோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணுவார். அவர் அப்சர்வேஷன் மேனிஃபெஸ்ட் பாசிபிலிட்டீஸ். நம்ம எந்த ஒரு விஷயத்துல வந்து கவனம் செலுத்துறோமோ, அந்த விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரத்துல வந்து நமக்கு வெளியில அந்த வெளியில இது பண்ணுது. நான் ஸ்கூட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன். வந்து Honda Activa வாங்கணும்னு நினைக்கிறேன். வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்ல நான் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும்போது, அத பத்தி ஒரு கவனம் குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, 10 விஷயம் இருக்குது வெளி உலகத்துல. ஆனா அந்த ஓகே டக்குனு உங்களுக்கு வந்து எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஓ! இந்த இடத்துல பூர்விகா ஸ்டோர் இருக்குது. இங்க போய் வாங்கலாம். இல்ல இந்த இடத்துல Amazonல வந்து ஆஃபர் வருதாமே ஃபோன்ல வாங்கலாமே. இல்ல நான் இந்த இடத்துல விவேக்ஸ்ல போகலாமே. இந்த இடத்துல கடையில போய் வாங்கலாமே. இல்ல ஏதோ ஒரு ஃபோன் கடை வருது. அங்க போய் வாங்கலாமே. ஏதோ ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து வருது. எப்ப உங்களோட கவனம் அதுல குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மனசும் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள போய் எடுத்துட்டு வருது. 10 விஷயம் இருக்குது காட்டுது முன்னாடி. ஆனா, இந்த விஷயத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுக்குது. ஓகே. ஏன்னா, நீங்க அந்த அட்டென்ஷன் குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்டு, ஓகே இது பாஸ் இத தான் வந்து விரும்புறாரு. இத பத்தி வேணும்னு கேட்கிறாரு. இத பத்தி இதுக்கு அட்டென்ஷன் குடுக்குறாரு. அப்டின்னும்போது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள காமிக்கும். அது நல்லதா விஷயங்களாவும் இருக்கலாம். இல்ல வந்து நல்லது இல்லாத விஷயங்களாவும் இருக்கலாம். இதான் எப்பயுமே பிரச்சனை தான் இது வாழ்க்கையில. இந்த மாரி இதுதான் இருக்கு நடக்குது. இது ரோடு சரியில்ல, இது சரியில்ல அப்படின்னு சொல்ற மாரி, அதுக்கு நீங்க வந்து அட்டென்ஷன் குடுத்தீங்க. அதுக்கு அந்த இதுக்கு கவனம் குடுத்தீங்கன்னா, நீங்க எங்கேயோ போறீங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல பார்க்கும்போது, ஓகே இந்த இடத்துல ரோடு வந்து பள்ளமும் இதுவா இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ் வந்து பேசுவாங்க. ஸோ எந்த இடத்துல உங்களோட கவனம் குடுக்குறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களோட மைண்டும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது இந்த 3 கோட்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம் நம்மன்னு கிடையாது. இந்த உலகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆற்றல்களால் நிரம்பியது. நம்பர் 1. நம்மளால எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். நம்மகிட்ட எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் உள்ளது. நம்ம எல்லையற்ற திறமை இது கத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, கத்துக்க முடியும்.
சமையல் எப்படி செய்யணும்னு கத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னால முடியும். 1 மணி நேரம் இருக்கு. அது பண்ணலாம். இல்ல ஒரு தொழில உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நேரம் கொடுக்கணும் பண்ணலாம். இல்ல எதுவுமே பண்ணாம சும்மா ஃபோன நோண்டணுமா, அதுவும் அத வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா, அதுவும் பண்ண முடியும். எத தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது நம்மட்ட தான். உற்று நோக்குதல். அதாவது வந்து நம்ம எதுல நம்மளோட கவனம் போகுதோ, அதுல தான் நம்மளோட இது நடக்குது. இதுதான் நான் வந்து ஏற்கனவே சொன்னது. நம்மளோட ஒவ்வொரு அணுக்கள், ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்ம 99.99% காலியா இருக்குது. ஃபுல்லாவே ஆற்றல் தான். அப்ப நான் ஆற்றல் அப்டின்னா, நான் வந்து ஆற்றல் அப்டின்னா, வித்யா மேடம் வந்து என்னது அவங்களும் ஆற்றல். மணிகண்டன் சார் ஆற்றலால் ஆனவர். ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தவங்களும் ஆற்றல். இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாமே ஆற்றல். இப்ப 41 பேர் இந்த குரூப்ல இருக்கோம். இன்னைக்கு இந்த கணத்துல இருக்கிறோம் அப்டின்னா, இந்த 41 பேரும் வந்து ஆற்றல்களோட வெளிப்பாடு. ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு அலை இப்டி வருது. ஒரு அலை இப்டி வருது. நம்மளே இவ்ளோ அலைகள் அனுப்பின்னு இருக்கிறோம். அப்ப இந்த இந்த 41 பேரும் சேர்ந்து தியானம் பண்ணும்போது, அந்த அலைகள் வந்து அதிகமாகுது. பல மடங்கு ஆகுது. ஒரு அலையும் இன்னொரு கடல்ல இருக்கிற ஒரு அலையும், இன்னொரு அலையும் சேருது. 2ம் ஒரே இதுல இருக்கும்போது, அப்படியே சேர்ந்து அடுத்து ஒரு 2வது பெரிய அலையா மாறுது. அந்த மாரி வந்து ஒரு ஒரு 50 அலை அப்படியே பெருசா சேர்ந்தா எவ்வளோ இருக்கும்? பல மடங்கா இருக்கும். அதே மாரி தான் வந்து நம்மளுடைய ஆற்றல். நம்ம எல்லாம் எந்த விஷயம் இல்ல. தியானம் மட்டும் கிடையாது. எந்த ஒரு விஷயம் நீங்க வந்து ஒரு விஷயம் செய்ய போறீங்க. ஒரு தொழில் உருவாக்க போறீங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து செய்றாங்க. அந்த 3 பேரும் ஒரே விதமான எனர்ஜி, ஆற்றல் ஒரு இதுல இருக்கும்போது, அந்த விஷயம் பல மடங்கா போயிட்டு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் நான் இங்க வந்து யோசிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து கனெக்ட் ஆயிருக்கிறோம். அது எப்படி சார் கனெக்ட் ஆயிருக்கிறோம்? அப்படின்னா, இங்க நம்ம பேசுறது எல்லாமே வந்து எல்லா விஷயங்களும் அணுக்கள் தான். அணுக்களாக உருமாற்றம். அதாவது வந்து இங்கருந்து என்ன போகுது? இங்கருந்து ஆ ஒரு வைஃபைலயோ, இன்டர்நெட்லயோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. எல்லாமே அதுவுமே அணுக்கள், ஆற்றல் தான். இப்படி எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தொடர பொருள், நீங்க வச்சிருக்கிறது, உங்க வீட்ல இருக்கிற பொருள், உங்க வீடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படின்னா ஆற்றல். அப்ப நீங்க சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுமே ஆற்றல். நான் ஒண்ணு நெனச்சேன் நீங்க வந்து சொல்லிட்டீங்க சார். நான் நெனச்சேன் உங்கள பத்தி உங்ககிட்ட ஃபோன் பேசணும்னு நீங்க கால் பண்ணிட்டீங்க. ஏன்னா எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கிறோம். சாதாரண ஒரு ஃபோன் சாதாரண ஒரு ஃபோனே சாதாரண ஒரு ஃபோன், செல்ஃபோன் இங்கருந்து போயிட்டு நீங்க ஃபோன் அடிச்ச உடனே வந்து பக்கத்துல இருக்கிற செல்ஃபோன் டவருக்கு போயிட்டு, அங்க இருந்து நீங்க மயிலாப்பூர்லயோ, இல்ல வந்து அ ஈரோட்லயோ இருக்கும்போது, அங்க இருக்கிற டவர்ல கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து உங்களோட ஃபோனுக்கு போகுது. இதெல்லாம் எப்படிங்கிறதுக்குள்ள நடக்குது. ஓகேங்களா? ஒரு ஃபோன் நீங்க பண்ணும்போதே அங்கருந்து அந்த டவருக்கு போய் அந்த டவர்லருந்து அந்த டவருக்கு நேரா வந்து உங்க ஃபோனுக்கு வந்து, அப்ப இவரு எடுக்கலாமா? வேணாமா? இவர் ஃபோனு அப்படின்றத யோசிக்கும். சாதாரண ஒரு ஃபோன் எப்படின்னா, நம்மளோட மைண்ட் எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்குங்க. இந்த மைண்ட் தான் இந்த எல்லாத்தையும் உருவாக்குச்சு. அப்ப இதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்னு நெனச்சு பாருங்க. ஸோ நம்ம எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கிறோம். அப்ப எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும்போது, நம்ம ஒண்ணு நெனைக்கிறோம். இதுதான் டெலிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. டெலிபதி. நீங்க ஒண்ணு நெனைக்கிறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே அங்க உடனே ஓகே இவர பத்தி நீங்க அத அழகா நீங்க உங்களோட தினசரி வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். அதாவது வந்து நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அவரு வந்து சம்மந்தமே இல்லாத நீங்க புக் படிச்சுட்டு இருப்பீங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர பத்தி ஒரு சிந்தனை வரும். இல்ல அவர் ஆஃபீஸ்ல வந்து அவங்க சொன்னாங்க இது பண்ணணும் அப்டின்ட்டு. ஏன்னா, அவங்க அத பத்தி யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த சிந்தனை உங்ககிட்ட வருது. இல்ல அவங்க முன்னாடியே யோசிச்சிருப்பாங்க. ஒரு 1 மணி நேரமோ, இல்ல 1 நாள் முன்னாடியோ ஏதோ யோசிச்சிருப்பாங்க. நீங்க ரிசீவ் பண்றீங்க. ஃபோன் கால் மாரி தான். ஃபோன் வந்து நான் மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டேன். உங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபோன் ஆன் பண்ண உடனே டக்கு டக்குன்னு எல்லா மெசேஜும் வருது.
அதே மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் எடுக்கிறதும் எடுக்காததும் உங்க விஷயம். டக்குன்னு அவங்கள பத்தி சிந்தனை வருது. ஓ! இந்த வேலைய பண்ண சொன்னாரு. ஓகே. வேணாம் அத பத்தி. இல்ல ஃபோன் பண்ண வேணாம். அத பத்தி எதுவும் பண்ண வேண்டாம். சாய்ஸ் உங்ககிட்ட. ஸோ இத பத்தி நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த நாள் பார்ப்போம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தாண்டியே போயிட்டோம். ஸோ நம்ம இன்னைக்கு முக்கியமான 3 விஷயங்கள். மொத மொ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம உணர்வுகளும் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சுத்தி பார்க்குற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நீங்க பாருங்க. எல்லாமே வந்து ஆற்றல்களால் ஆனது தான். எந்த ஒரு பொருள் எடுத்துக்கினாலும் ஆற்றல்களால் ஆனது தான். வெயிட்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இங்க இருக்கிற வெயிட்டுக்கும், நீங்க நிலாவுல போய் வெயிட்டுக்கும் அதுக்கே டிஃபரன்ஸ் இருக்குது. நான் இங்க 30 கிலோ தான் அப்டின்னா, அங்க வந்து அதே 30 கிலோ. அங்க நிலாவுல போய் வெயிட் பார்த்தீங்கன்னா, அது 30 கிலோ கிடையாது. எல்லாமே ஆற்றல்களால் ஆனது தான் நம்மளோட நீங்க பார்க்குற விஷயங்கள், எந்த ஒரு விஷயங்களும். அது வைப்ரேஷன் ஆயிட்டே இருக்குது. செவுரு நீங்க உங்கள சுத்தி இருக்கிற செவுரு கூட உள்பட வைப்ரேஷன் ஆயிட்டு தான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியல. ஒரு செடி வளர்றதே நம்மளால பார்க்க முடியாது. அது செடி கான்ஸ்டன்ட்டா வளர்ந்துன்னு இருக்குது. ரிசர்ச் அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோபயோகிராபி யோகின்ற புக்ல வந்து ஆங்கிலத்துல ஒரு யோகியின் சுயசரிதம்ன்ற புக்ல வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு செடி வளருது, ஒரு கொடி வளருதுன்னா, அந்த செடி மேல ஏதோ ஒரு பொருள வச்சுட்டோம் அப்டின்னா, அந்த அந்த செடிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுமாம். வளர்ந்துட்டு இருக்கிறோம். என்னடா இது என்னால தடைப்படுது. எனக்கு வந்து அந்த வளர்ச்சி தடைப்படுதேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு, என்ன நடக்குதுன்னா, அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த செடி வந்து வளர்றது வந்து ஸ்டாப் ஆகுது. அந்த செடி மேல ஒரு விஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வச்ச உடனே, அந்த செடிக்கு வந்து ரொம்ப வலி வருது. இது எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஏதோ இப்ப நடந்ததோ, இல்ல ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்தது கிடையாது. இதெல்லாம் அப்பவே கேல்வனோமீட்டர் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட வச்சு அழகா மெஷர் பண்ணியிருக்காங்க. போஸ் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி அழகா அத மெஷர் பண்ணி, அத பத்தி சொல்லப்போனா இந்த உலகத்துக்கு முதல்ல இந்த ஒரு செடிகளுக்கும் உணர்ச்சி உண்டு. செடிகளுக்கும் எல்லாமே உண்டு அப்படின்றத வந்து அவரு சொல்லியிருக்காரு. அதனால தான் சொல்லுவாங்க, நீங்க செடிகிட்ட போயிட்டு, "நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சந்தோஷமா?" நீங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாருங்க. 2 செடி வச்சுக்கங்க. ஒரு செடியில வந்து, வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது மாரிலாம் போனா என்ன ஆவறது? விலைவாசி ஒரு சைடுல அதிகமாயிடுச்சு. என்ன பண்றது? வாழ்க்கை வாழறதா தெரியல. எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ரொம்ப நெகட்டிவா பேசுங்க ஒரு 1/2 மணி நேரம். அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் போய் பாசிட்டிவா பேசுங்க இன்னொரு செடி. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. YouTubeலயே நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே நெறைய பேரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெரிமென்ட். ஸோ அந்த செடிகளுக்கும் உணர்வுகள் உண்டு. ஸோ நம்மளுடைய எண்ணங்களும், உணர்வுகளும் தான் வந்து நம்ம வெளி உலகை வந்து வடிவமைக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி. நம்பர் 1. வி ஆர் லெஸ் மேட்டர் மோர் ஆஃப் எனர்ஜி. நம்ம குறைந்த திடப்பொருள் ஆற்றல்களால் ஆனவர்கள் தான். எல்லாத்துக்குமே ஆற்றல் உண்டு. ஒருத்தவங்க பேச்ச கேட்டாலே நம்ம வந்து ஓகே ஒரு உத்வேகம் கிடைக்குது அப்படின்னு. ஒரு பேச்சு அவங்க பேச்சுக்கு இவ்ளோ ஆற்றல் இருக்குதா? ஒரு புக்க படிக்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்குது. அந்த எழுத்துக்கு ஆற்றல் உண்டு. எல்லாத்துக்குமே ஆற்றல் தான். அந்த எந்த ஆற்றலோட அவங்க பேசுறாங்க, எந்த ஆற்றலோட நடக்குது, எந்த ஆற்றல் அந்த எனர்ஜி தான் இங்கருந்து ஒரு இடத்துலருந்து ஒரு இடம் வந்து மாறுதே தவிர, பொருள் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாரி போன டைம் கூட சொல்லியிருந்தேன். கோவமா நீங்க சமைச்சு பாருங்க. அத சாப்பிடுறவங்களும் கோவமா அந்த ஒரு கோவ உணர்வுகள் வரும். சந்தோஷமா ஒரு ஒரு நாள் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா நெனச்சு பாருங்க. ஒரு சமையல் பண்ணி பாருங்க. அத சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவாங்க, "ஓ! சந்தோஷமா இருக்கு எனக்கு." அதனால தான் ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கும், வீட்ல சாப்பிடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஹோட்டல்ல சாப்பிடும்போது அவங்க என்ன இதுல வந்து சமைக்கிறாங்க, என்ன ஆற்றலோட இருக்குது அப்படின்றதுக்கும், வீட்ல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மளால எல்லாமே பண்ண முடியும். ஆற்றல் எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் உண்டு நம்மட்ட. ஸோ இத தாண்டி இதோட இன்னைக்கு செஷன முடிச்சுக்குவோம். நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா, 1 இல்ல 2 கேள்விகள் எடுத்துக்குவோம். நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். பேசலாம்.
இந்த கான்செப்ட் இந்த இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு எனக்குலாம். எல்லா பொருளுமே இப்படிதான் அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்கணும். அதுவுமே வந்து அணுக்களால் ஆனதுதான். எனக்கு இந்த மாதிரி கார் வேணும். நடராஜன் சார் வந்து விஷுவலைஸ் பண்றாரு. எனக்கு இந்த மாதிரி கார் வேணும், இந்த மாதிரி பில்டிங் வேணும், இந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்றாரு. அதுவுமே வந்து அணுக்களால் எல்லாமே அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார் இருக்கு, ஒரு ஒரு வீடோ இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப அந்த ஃபிளாட்ல வந்து இந்தந்த பொருள் வேணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை பண்றாரு. அப்ப கற்பனை பண்ணும்போது என்னது அந்த ஃபிளாட் அப்படின்னும்போது, அதுவும் சில எலமெண்ட்ஸ் தாது பொருட்களால ஆனதுதான். சிலிக்கா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எலமெண்ட்ஸ் 108 எலமெண்ட்ஸ் கிட்ட ஆனதுதான் எந்த ஒரு பொருளுமே. அப்படின்னும்போது இரும்பு அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த இரும்பு உள்ள போனீங்கன்னா அது அது அகைன் அணுக்கள். அகைன் ஆற்றல். எல்லாமே ஆற்றல் தான் அப்ப. அப்ப நம்ம என்ன மாரி அனுபவம் வேணும் அப்படின்றது எல்லாமே ஆற்றல் தான். ஃபியூச்சர், பிரசன்ட், பாஸ்ட் எல்லாமே. நடந்தது நம்ம என்ன யோசிக்கிறோன்றது. இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். எந்த இத இத நீங்க வந்து திருப்பி ஒரு டைம் நம்ம சொன்னத வந்து ஒரு டைம் ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் யாருக்கெல்லாம் சில விஷயங்கள உருவாக்கணும், வாழ்க்கையில உருவாக்கணும்னு நினைக்குதோ, இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நீங்க புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா, ஈஸியா இருக்கும். யாருக்காவது ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், உங்களோட அனுபவங்கள், இன்னைக்கான தியானம் எப்படி இருந்துச்சு? ஏதாவது சொல்லணும், ஷேர் பண்ணணும் விருப்பங்கள் இருக்குங்களா? அன்மியூட் பண்ணலாம். சசிரேகா மேடம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களது தியானம்? அப்படி யாருமே பேசலனாலும் நான் ஃபுல் பண்ணிடுவேன். சார் நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனுக்கும் செகண்ட் கான்வர்சேஷன்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் வந்து இன்னுமே கிளியரா புரியுது சார் இந்த சீரீஸ். இன்னுமே நீங்க சொன்ன மாதிரி இந்த 3 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே அணுவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னுமே கிளியரா புரியுது. அது இன்டெப்த் நாலேஜ் கொடுக்குது சார். இந்த மாதிரி யோசிக்கும் போது அப்போ உலகத்துல வந்து எல்லாமே முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப சிம்பிளா கன்வே பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு நிறைய யோசிக்கிறதுக்கும் அடுத்து செயல்முறைப்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ நம்ம மறுபடியும் நாளை சந்திப்போம். Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you, thank you. I promise in this moment to keep my heart wide open. ஜோஷி சார் மெடிடேஷன் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? சாரி சார், என்ன கேட்டீங்க? கவனிக்கல மெடிடேஷன் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? சார். நல்லா போயிட்டு இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலி நம்ம சென்னை குரூப்ல இன்னைக்கு ஒரு மெசேஜ் நேத்தே போடணும்னு நினைச்சேன், இன்னைக்கு போடணும்னு இருக்கேன். ஒரு 1 hour வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஈஸியா, அதாவது முக்கியமான வார்த்தை அதில் ஈஸியா என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்திருக்கு சார். ஏன்னா முன்னெல்லாம் ஒரு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் அந்த கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுமோன்ற மாதிரி இருந்தது. இப்போ 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் சார். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார்.
சூப்பர் சார். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஜஸ்ட் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க அந்த பிளான்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ ரீசெண்டா ஒரு சயின்ஸ் ஜர்னல்ல ஒரு ஆர்டிகல் படிச்சிருந்தேன். பட் இட்ஸ் நாட் ரிலேட்டட் வித் அவர் சப்ஜெக்ட். பட் ஜஸ்ட் ஃபார் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு சின்ன டைவர்ஷன் இருக்கட்டுமே. பிளான்ஸ் வந்து பேசுது அப்படிங்கிறத நிறைய பேர் தான் சொல்லுவோம். பட் அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட்டுங்க. அத நம்ம மனித காதுகள்ல கேட்க முடியறதில்ல. பட் அதை விட ரொம்ப அந்த ஃப்ரீக்வன்சி வேற மாதிரி இருக்கு. பட் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு எப்படி ஒரு மொழி இருக்கோ அதே மாதிரி பிளான்ஸ்க்கும் வந்து மொழி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் நாட் ஈவன் 2 வீக்ஸ் நினைக்கிறேன் அந்த ஆர்டிகல் வெளியில வந்துட்டு. வண்டர்ஃபுல் சார். வண்டர்ஃபுல். தேங்க் யூ. தேங்க்யூ சார். தேங்க் யூ. Then